அனைவருக்கும் வணக்கம். ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். உள்ளியது எய்தல் எளிதுமன் மட்டும்தான் உள்ளியது உள்ளப்பெறின் என்ற திருவள்ளுவரின் 2 அடிகளை இந்த பெரியார் அரங்கிலே இணைந்து இந்த இணையத்தை செம்மையாக ஒருங்கிணைப்பு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்குறள் வாளறிவு பாவை, திருக்குறள் சொல்லியர், திருக்குறள் காமத்துப்பால் சொல்லியர் உழவர், திருக்குறள் திருத்தூதர், முதல்வர் பேராசிரியர் முனைவர் பாகியலட்சுமி வேளாம்மாள் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அழகான நச்சு கிருமியால் ஏற்பட்ட இந்த உறவு இன்று பல கருத்துக்களை பகிர்தலோடு நாம் நடப்பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் பெண்ணுரிமை சிந்தனைகள் மேலோங்கி இருக்கின்ற காலம் இந்த இணையதளத்தின் வழியாக பரவி கொண்டிருக்கின்ற காலமாக இங்கே இந்த நேரம் அமைந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தருணத்தில் ₹1 அறிவியல் தமிழ் மன்றம் என்ற அமைப்பை நிறுவி அதனை தொய்வின்றி நடத்தி வருகின்ற சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் ஐயா மன்னிக்கவும், நீங்க கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் நடுவுல காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. உங்க ஓரமா இருக்குது உங்க முகம். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பான திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மை அவர்கள் என்னை தலைப்பு கேட்டார்கள், பெரியாரை பற்றி பேசுகின்றாயா என்று. பேசுகிறேனம்மா, தலைப்பு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றார்கள். நான் சற்று நேரம் யோசித்து பார்த்து, இன்றைய நிலையில் பெண்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்றால், பெண்கள் பெருமிதத்தோடு பீடு நடை பயின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால், பெண்கள் எங்கெல்லாம் எல்லா இடத்திலும் பட்டி தொட்டியெல்லாம், ஏன் கடைசி காலகட்டமான இடுகாட்டில் சுடுகாட்டு வரை பெண்கள் தனித்து நின்று தன்னுடைய உரிமையை கையில் எடுத்து தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய ஈம காரியங்களை செய்கிறார்கள் என்றால், அதற்கு அடிப்படை விதையாக அமைந்தவர் ஈவேரா பெரியார், தந்தை ஈவேரா பெரியார் அவர்களை சாரும். இத்தகைய செயல்பாட்டில் தமிழ்நாடு, தமிழ்மொழி, தமிழ் தவிர்க்க வேண்டிய முடியாத ஒரு பெயர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இன்று உலக நாடெல்லாம் தவிர்க்க முடியாமல் பெண் உரிமை சிந்தனைகளை பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படை தளமாக இருக்கின்ற பெயர் தந்தை பெரியார் என்ற ஒரு சொல். தந்தை பெரியார் என்ற சொல்லை கேட்டாலே ஒரு சிலருக்கு எரிச்சலும் ஏற்படுகின்றது, ஒரு சில பெரும்பான்மையான பெண்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. அந்த தந்தை பெரியார் என்று அழைக்கப்பட காரணம் என்ன என்று நாம் நோக்கின், அந்த பெரியார் என்ற சொல்லை பெருமிதத்தோடு வழங்கியவர்கள் மகளிராகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுள் மிகச்சிறந்த மாண்புமை பொருந்திய மீனம்மாள் என்ற அம்மையார் அவர்கள் பெண் விடுதலைக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடி கொண்டிருந்த காலம். சிறப்பு நிலை நீதிபதியாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருந்து தன்னுடைய இனம் சார்ந்த பெண்களுக்காகவும் பெண்களுடைய உரிமைக்காகவும் வாதிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பெரியார் மீது ஒரு பற்றும், பெரியார் மீது ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஏற்பட்டு, காந்தி அடிகள் என்று நாம் கூறுகின்றோமே, காந்தி தாத்தா என்று குழந்தைகள் கூறுகின்றார்களே, அதனை போல் நாம் பெரியாரை, நாம் ஈவேரா ராமசாமி ஐயாவை
நாம் ஏதேனும் ஒரு அமைவில் ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் இந்த உலகிற்கு என்று மீனம்மாள், பண்டித நாராயணி, வா.பா. தாமரைக்கண்ணி, பா. நீலாம்பிகை, மூவலூர் ராமாமிர்தம், மருத்துவர் தர்மம்மாள் போன்ற பெண்ணின் பெருமிதத்தை வென்ற பெண் சான்றோர் பெருமக்கள் ஒன்று கூடி ஆலோசித்து அழகான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஈவேரா ராமசாமி ஐயா அவர்களுக்கு 1938ஆம் ஆண்டு 20ஆம் தேதி வழங்கினார்கள். ஏன் அவர்கள் வழங்கினார்கள், எதற்காக வழங்கினார்கள் என்று நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், பெண்களுக்கு இருந்த உரிமைகள் பறிக்கப்பட்டன, பெண்களுக்கு இருந்த உரிமைகள் இழக்கப்பட்டன, பெண்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள், பெண்களை சிறையில் வைத்து, அதாவது வீட்டினுடைய சிறையில் வைத்து பாதுகாக்கப்பட்டார்கள், பெண்கள் பொது இடங்களில் அனுமதிக்கப்படவில்லை, பெண்கள் வெளியே அதாவது கல்வி கற்கும் உரிமை இல்லை என்று நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு சிறு வயது திருமணம் போன்ற எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் உணவு முதல் உடை வரை பறிக்கப்பட்டன. ஆனால் பழந்தமிழர் காலத்தில், தமிழுடைய மரபாக இருந்த காலத்தில், பெண்கள் தான் ஒரு குடியையும் இல்லறத்தையும் சமூகத்தையும் கிராமத்தையும் நிர்வகிக்கின்ற ஆற்றல் பெற்றிருந்தார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக இன்றும் கூட அதனை சார்ந்துதான் இந்த எறும்பு கூட்டம், தேனீக்கள் கூட்டம், இந்த கரையான் புற்றுக்கள், சில பறவைகளுடைய கூட்டங்கள், சில விலங்கினங்களில் கூட இன்னைக்கு பெண் ஆளுமை நிறைந்து காணப்படுகின்றன. அத்தகைய நிலையில்தான் ஆதி காலத்தில் மனிதன் தோன்றிய காலத்தில் பல ஆண்டுகள் பெண்களுடைய வசம், பெண்களுடைய உரிமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிக செம்மையாக பெண்கள் நிர்வாகத்தை, இல்லறத்தை, குடியை, சமூகத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஏன், அதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்பின், இளைய தலைமுறையை, அதாவது தலைமுறையை தழைக்க செய்தவர்கள் பெண்கள். அந்த தலைமுறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை உணவு உற்பத்தி செய்வதையும் அதை பாதுகாப்பதையும் தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு அதனை தலைமுறை வாழ்வதற்கு வளர்வதற்கு வழிகாட்டுவதும் பெண்களாகத்தான் இருந்தார்கள். அந்த நெருக்கடி நிலையில் அவர்கள்தான் விவசாயத்தை, முதலில் உழவு தொழிலை கற்க ஆரம்பித்தார்கள். உழவு தொழிலை ஆரம்பித்து அதன் வழி பல செயல்பாட்டுகளை, பல தொழில்களை, பல உரிமைகளை பெற்றார்கள். இத்தகைய நிலைமையில் தமிழ் மொழியும், தமிழ் நாகரிகமும், தமிழ் குடியும், தமிழ் மக்களும் மிக செழுமையாக, மிக வளமையாக, மாண்புமை பெற்ற ஒரு நாகரிக தொட்டிலாக பண்பாட்டோடு வாழ்ந்த காலம் அந்த காலம். அந்த காலகட்டத்தில் ஆரியர்கள் நம் தமிழகத்தில் உள்ளே நுழைந்த பிறகு இந்த தமிழ் வளத்தையும், தமிழனுடைய நாகரிகத்தையும், தமிழனுடைய அடிப்படையான வளர்ச்சியையும், அந்த வளர்ச்சியினால் ஏற்படுகின்ற பெருமிதத்தையும் கண்டு, இதற்கு அடிப்படையாக இருப்பது யார் என்று பார்க்கின்ற போது பெண்கள், இல்லற பெண்கள் என்பதை அறிந்து, இந்த பெண்களை நாம் நீக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், பெண்களை சிறை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்வின் காரணமாக நால்வர்ண பாகுபாட்டு என்ற ஒன்றினை கொண்டு வந்து, அந்த நாலு வகை பாகுபாட்டின் சூத்திரர்கள் என்ற உணத்தை அறிவித்து, அந்த சூத்திரர்கள் கீழ் வாழ்கின்ற பெண்களை மிகவும் இழிவுபடுத்தி, கேவலமாகப்படுத்தி, அவர்கள் எதிரே வரக்கூடாது, அவர்கள் வெளியே வரக்கூடாது, அவர்கள் பார்த்தாலே தீட்டு, அவர்களை தொட்டாலே தீட்டு,
அவர்கள் இந்த நிலையில் உடை அணியக்கூடாது, இந்த நிலையில் இவர்கள் போகக்கூடாது, இவர்களுக்கு பேச்சுரிமை கிடையாது, இவர்களுக்கு சொத்து உரிமை கிடையாது, இவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் கிடையாது என்ற பல வகையில் கட்டுப்பாடுகளை விதித்து வீட்டுக்குள்ளேயே சிறை வைத்து அமுக்கி விட்டார்கள். இதனை அறியாத நம்முடைய தமிழ் சான்றோர்கள் என்று சொல்ல, தமிழ் ஆண் வர்க்கத்தினர் அவர்கள் கூறுவதை ஏற்று அவர்களுடைய சொற்படியில் அவருடைய வீசப்பட்ட ஒரு அழகான சூழ்ச்சி வலையில் சிக்கி கொண்டு நம்முடைய தமிழ் பெண்களினுடைய ஆதிக்கத்தை, தமிழ் பெண்களுடைய மேலாண்மையை, தமிழ் பெண்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை சீர்குலைக்க செய்தார்கள். பெண் பிள்ளை வீட்டில் தான் இறங்கி இருக்க வேண்டும், நாங்கள் தான் வெளியே பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் பல வழிகளில் பல முறைமைகளில் அவர்களை கொத்தடிமையாக தள்ளப்பட்டார்கள். அப்படி எல்லை மீறி அந்த கட்டுப்பாட்டை மீறி சென்றவர்களை அவர்கள் பல கொடுமைப்படுத்தி உயிர் நீக்கவும் செய்தார்கள். அத்தகைய நிலையில் தான் அறிந்த பெரியார் அவர்கள் பெண்களுக்கு இழக்கப்பட்ட கொடுமையும், பெண்களுக்கு இழக்கப்பட்ட அந்த இழிவு நிலையையும் அறிந்து அவர் பல அமைவுகளில், பல கோணங்களில், பல புரட்சிகரமான விதைகளை விதைக்கின்றார். அப்படி விதைக்கின்ற தருணத்தில் தான் திருவள்ளுவர் பெரியாருக்கு தமிழ் சான்றவர்கள் திருக்குறள் நூலையும் கொடுக்கின்றார்கள். திருக்குறளை நூலை படித்த பெரியார் அவர்கள் ஒரு சில குறட்பாக்களை மேலோட்டமாக படித்துவிட்டு அதை ஆழ்ந்து நோக்காமல் ஏதோ திருவள்ளுவர் எழுதியிருக்கின்றார், அந்த எழுத்தினுடைய பொருள் புரியாமல் ஏதோ ஓரளவுக்கு புரிந்து கொண்டு இந்த நூலை படிப்பதை எழுதியவன் ஒரு அறிவற்றவன், மிகவும் பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கின்றான், கொச்சைப்படுத்தியிருக்கின்றான், இந்த நூலை யாரும் படிக்கக்கூடாது என்றெல்லாம் மேடைகளே பேசினார், எழுதினார். ஒரு குறளுக்கு உதாரணமாக தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்ற குறளை ஒரு மேடையில் பேசி, மழை கற்புடைய பெண்மணியாக இருந்தால் அவள் மழை பெய்யும் என்று சொன்னால் மழை பெய்யுமாம், இங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கற்புடையவர்களாக இருந்தால் சொல்லுங்கள் மழை பெய்யட்டும் அப்படி என்று சொன்னாராம். ஒரு நையாண்டியாக, ஒரு நக்கலாக திருவள்ளுவரை சாடி இருக்கின்றார். அதனை கண்ட சில சான்றோர் பெருமக்கள், தமிழ் அறிஞர் பெருமக்கள் பெரியாரை தனித்து நின்று பேசியிருக்கின்றார்கள். ஐயா, நீங்கள் திருக்குறளை சற்று ஆழ்ந்து பார்க்க வேண்டும், ஆழ்ந்து நோக்க வேண்டும், பல கோணத்தில் நீங்கள் அதனை ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் படித்து உணர்ந்தால் அதனுடைய பொருள் விளங்கும் என்பதை அவரிடம் எடுத்து கூறியுள்ளார்கள். அதனை ஏற்ற பெரியார் அந்த பெண் சார்ந்த குறட்பாக்கள் எல்லாம் அவர் ஆய்ந்து பல முறை படித்து 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 தெளிந்துதான் அதன் பிறகு திருவள்ளுவருடைய உள்ளத்தை, திருவள்ளுடைய மன ஆழத்தை கண்டறிந்து வியந்து போகின்றார். வியந்த பிறகுதான் நாம் திருவள்ளுவருக்கு செய்த அந்த அவப்பெயரை நீக்க வேண்டும் என்றால், திருவள்ளுவருக்கு செய்த அந்த நாம் கற்பித்த அந்த தவறான கருத்துக்களை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் திருவள்ளுவருக்கு ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்ற அமைவில் மாநாடு நடத்த தொடங்கினார். அந்த மாநாட்டினுடைய விளைவுதான் நான் இந்த உரையில் இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தந்தை அந்த மாநாடு நடத்துகின்ற பொழுது, ஈவேர பெரியார் அவர்கள் மாநாடு நடத்துகின்ற பொழுது, அந்த மாநாட்டில் 1949ஆம் ஆண்டு நடந்த அந்த 15, 16 தேதிகள் நடத்துகின்ற பொழுது என்னுடைய தந்தை அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கே விற்பனை செய்யப்பட்ட திருக்குறள் நூலை ஒன்றை வாங்கி வந்து என் வீட்டில் வைத்திருந்தார். நான் ஏற்பட்ட பிறகு 11ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு அந்த விடுமுறை நாளில் ஏதேனும் ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்கலாமே, என்ன புத்தகம் இருக்கின்றது என்று என் வீடெல்லாம் தேடி பார்க்கின்ற போது பெரியாருடைய சிந்தனைகள் அடங்கிய ஒரு 2, 3 நூல்கள் இருந்தன. அதனோடு மூவா எழுதிய திருக்குறள் உரையும் இருந்தது. அது எடுத்து படித்த பிறகு பெரியாருடைய அந்த நூல்களையும் வாசிக்க தொடங்கிய பிறகு எனக்கு பெரியார் மீது ஒரு பற்றும், ஒரு பாசமும், ஒரு அன்பும் ஏற்பட்டு
அந்த பெண்களை பற்றி அவர் கூறியிருந்த சிந்தனைகள் எல்லாம் என்னுடைய இதயத்தில் ஆழ்ந்து பதிந்து, நான் என்னை அறியாமல் நான் அவருடைய பற்றுக்கோளானேன். அந்த அடிப்படையில் தான் நான் இன்று பெண்களை குறித்து சிலர் பேசுகின்ற போது, இழிவுபடுத்தி பேசுகின்ற போது, நான் அடிக்கடிக்கு பெரியாரை கூறிய பெரியாருடைய வழித்தோன்றலாக இருந்த பல கருத்துக்களை எல்லாம் நான் எடுத்து கூறி, பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், அவர்கள் புனிதப்படப்பட வேண்டியவர்கள், அவர்கள் தெய்வ நிலைக்கு நாம் வைத்து நாம் வழிபட வேண்டியவர்கள். அவர்களை நீங்கள் தவறாக கொச்சைப்படுத்துவது ஏற்க முடியாது என்றும் சொல்லி, அதன் பிறகுதான் திருக்குறளை நான் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூறினேன். திருக்குறளில் எதையெல்லாம் அவர் எடுத்துக் கூறினாரோ, அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால், திருவள்ளுவருடைய கருத்துக்களை உள்வாங்கி, திருக்குறளில் எங்கெல்லாம் பெண்ணைப் பற்றி உயர்த்திக் கூறியிருக்கின்றாரோ, அதனெல்லாம் நன்றாக ஆய்ந்தறிந்து, அதன் வழிதான் பெண்ணடிமை பெண்ணிற்கு முழுமையான ஒரு இடம் தர வேண்டும். இந்த உலகில் எங்கெல்லாம் இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் முழு உரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆற்றலை என்ற ஒரு சிந்தனையை விதையை விதைத்தவர் பெரியார் அவர்கள். இன்று அவர் வழி அந்த அவர் ஏற்றிய அவர் பல மாநாடுகளை, பல கருத்தரங்குகளை பேசிய உரைகளெல்லாம் நூலாக்கம் செய்து, பெண்ணடிமைகளை பற்றி நிறைய படித்த பெண்களெல்லாம் இன்று மிக உரிமையோடு, அறிவுடையவர்களாக, ஆற்றலுடையவர்களாக, எங்கும், எந்த துறையிலும், எந்த நிலையிலும், எல்லா நிலைகளிலும் பெண்கள் பணியாற்றக்கூடிய அளவிற்கு பெருமிதத்தோடு பீடுநடை போடுகின்றார்கள் என்றால், அதற்கு பெரியார் தான் அடித்தளமாக வித்திடுகின்றார் இந்த காலகட்டத்தில். விண்வெளி ஆராய்ச்சிக்கு செல்வதும், இங்கிருந்து விண்வெளி ஏவுகணைகளை ஏவுவதும், மிகச்சிறந்த அறிவியல் சார்ந்த ஆக்கப்பூர்வமான செயல்களெல்லாம் செய்வதும் பெண்களுக்கு உரிமையை கொடுத்தவரும் பெரியார் தான். இன்று தானியங்கியும், விமானத்தையும், பேருந்தையும், மிகப்பெரிய சுமை தாங்கி வண்டிகளையும் ஓட செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பெண்கள். பெண்கள் நுழையாத இடமே இல்லை. நான் முன்பு ஆரம்ப கட்டத்திலே கூறினேன். ஒருவர் இறந்து விட்டால் அவர்களுக்கு ஈம சடங்கு செய்வது ஆணிற்கு இருந்த உரிமையை இன்று பெண்களும் பெற்று, பெண்ணே தனித்து நின்று அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் தாம் செய்கின்ற ஈமச் சடங்குகளை தொய்வின்றி செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அந்த தன் தாய்க்கு தந்தைக்கும் ஆற்ற வேண்டிய ஈமச்சடங்குடைய இறுதி கடன்களையும், இறுதி செயல்பாட்டுகளையும் பெண்கள் செய்வதை நாம் இன்று கணித்து பார்த்து வருகின்றோம். அத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் பெண்பால் கொண்டு வந்த பெரியார், அவருக்கு துணையாக எது நிற்கிறது என்று பார்ப்போமேயானால், அவருக்கு உற்ற துணையாக, உறுதுணையாக இருந்தது திருக்குறள் நூல்தான். எப்பொழுது திருக்குறளை காழ்ப்புணர்வோடு பார்த்தாரோ, அதன் பிறகு அதன் மேல் பற்று கொண்டு ஆழ்ந்து 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 சிந்தனை செய்து அவர் படித்த பிறகு, அந்த திருவள்ளுவர் கூறிய ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு, எங்கெல்லாம் பெண்களுக்கு மறுப்பு கூறப்பட்டதோ, எவரெல்லாம் பெண்களை தாழ்த்தி பேசினார்களோ, எவரெல்லாம் எந்த அமைவிலெல்லாம் இந்த மனுநீதி நூலிலிருந்து பெண்ணை கொச்சைப்படுத்தினார்களோ, அந்த கொச்சைப்படுத்தின ஒவ்வொரு நிகழ்வுக்கும், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும், ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் திருக்குறளில் இருந்து திருவள்ளுவர் பெரியார் எடுத்து அதனை செயல் வடிவம் ஆக்கமாக கொண்டு வந்து, ஆக்கமாக செய்ய முடியவில்லை என்றாலும் மேடைகளை பேசி பற்ற வைத்தார். மக்களிடையே அது தவழ்ந்து செல்கின்ற போது, அது பல இடங்களில் பல மோதல்கள் ஏற்பட்டாலும், பல சிதறல்கள் ஏற்பட்டாலும், அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் அதனை ஒன்று சேர்த்து அதனை நடைமுறைப்படுத்தியவர்கள் அவரை சார்ந்த மாணவர் செல்வங்கள்.
அத்தகைய நிலையில் கற்பு என்ற ஒன்றை பெண்களுக்கு மட்டுமே உரியது என்று கொண்டு வந்து, பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு, மற்றவர்களுக்கு கற்பு இல்லை, ஆணுக்கு கற்பு இல்லை என்ற நிலையை தூக்கி எறிந்து பெரியார், இருவருக்கும் கற்பு என்பது உண்டு, ஆணுக்கும் உண்டு, பெண்ணிற்கும் உண்டு என்ற ஒரு நல்ல ஒரு செயலை கொண்டு வந்தவர் பெரியார். இதை எங்கிருந்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கின்ற போது, திருவள்ளுவருடைய திருக்குறளில் இருந்துதான் இந்த செய்தியை கொண்டு வருகின்றார். பெண்ணின் பெருந்தக்க யாவுள, பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்ற குறளை கொண்டு வந்து, இந்த பெண்ணிற்கு கற்பு என்பது உடலால் ஏற்படுகின்ற கற்பை திருவள்ளுவர் சுட்டவில்லை. இது உள்ளத்தால் ஏற்படுகின்ற ஒரு உறுதிப்பாடு, ஒரு மனத்தின்மை, ஒரு மன எழுச்சி, இதனால் இப்படி முடிக்கலாம் என்ற ஒரு துணிவு, ஒரு முயற்சி, தொய்வில்லாமல் முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் திருவள்ளுவர் சுட்டி காட்டுகின்றார். அந்த திண்மைதான் அந்த கற்பு என்பதையும், அந்த ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு என்ற ஒரு குறளை ஆய்ந்து, இந்த பெண்ணினுடைய மனத்தின்மையை உடைய அந்த திண்மை ஆணிற்கும் இருக்க வேண்டும் என்ற செய்தியை திருவள்ளுவர் பதிவு செய்வதை அறிந்து, ஆணிற்கு என்னெல்லாம் வழங்க வேண்டுமோ அதற்கெல்லாம் பெண்ணுக்கும் உரிமையானவள் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்து, பெண்ணுக்கு இருக்கின்ற அந்த மனத்தின்மை, அந்த கற்பு ஆணிற்கு இருக்க வேண்டும் என்ற செய்தியை அறிவித்தார். அதன் பிறகு பெண்கள் படிக்க விடாமல் வீட்டு சிறையில் அடைத்து வைக்கின்ற செய்தியை அறிந்த பெரியார் திருக்குறளில் தேடுகின்ற போது அதற்கும் விடை கொடுக்கின்றார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்ற குறளையும் அறிந்து, அதன் பிறகு அதனுடைய மேலோட்டமாக தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்ற குறளையும் கொண்டு வந்து ஆய்ந்து நோக்கின்ற போது, இது தெய்வம் என்ற தொழாமல், தெய்வம் ஒன்று இருந்தாலும் அதனை நினைந்து வழிபடாமல், கணவன் விட்டு சென்ற பணி எதுவோ அந்த பணியை ஏற்று பெண் தொழுது நடந்தால் அந்த குடும்பம் சிறப்படையும், மகிழ்ச்சி அடையும். காய்ந்து போன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலார் கூறினாரே, காய்ந்து போன தலைவன் இல்லாமல் வாடிய வதங்கிய அந்த குடும்பத்தில் உள்ள சுற்றம், உறவுகள், கணவன் விட்டு சென்ற பணியை இல்லத்து அரசி ஏற்று அதனை செம்மையாக நடத்தி இல்லறத்தை நடத்தினால் அவர்கள் அந்த வாடுகின்ற அந்த உயிர்களுக்கு அவள் தெய்வமாக அமைவாள் என்ற செய்தியை அறிந்து அதனை நடைமுறைப்படுத்தி பெரியார் அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், பெண் பிள்ளைகளை எக்காரணத்தை கொண்டும் கல்வி கற்காமல் விடக்கூடாது, கல்வி கற்க வேண்டும், அவர்கள் தனித்த நிலையில் யாருடைய உதவி இல்லாமல் தனித்து நின்று அவர்கள் பல சாதனைகளை சாதிக்க வேண்டும் என்ற நிலைமையை ஏற்படுத்துகின்றார். அதுதான் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குறளை நினைந்து வழிபட்டு மக்கள் எல்லாம் படிக்க வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும். அந்த அறிவு கூட எப்படிப்பட்ட அறிவாக இருக்க வேண்டும் என்றால் ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கில்தான் பெரியார் பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமையை கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சொற்றிலும் உரிமை கேட்டு கேட்டு வழிபட செய்தார். மறுமண கொள்கையும் வழிபட செய்தார். பல 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 உரிமைகளை கொண்டு வந்தார். பேச்சுரிமை கொண்டு வந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றதோ அத்தனை உரிமைகளும் பெண்ணிற்கும் உண்டு, பெண்ணிற்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற செய்தியை அறிவித்தவர் பெரியார் அவர்கள்தான். அதனை இன்று நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் அவருடைய மாணாக்கர்கள். அந்த நிலைமையில் இன்று பெண்கள் பெருமிதத்தோடு இந்த உலகில் உலாவிக் கொண்டு வருகின்றார்கள் என்றால்
மிக பெருமிதத்தோடு மகிழ்ச்சிகரமாக பயணித்துக் கொண்டு வருகின்றார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் ஈவேரா பெரியார் அவர்கள்தான். பெண்ணினுடைய பெருமிதத்தில் பெரியார் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்ணினுடைய மாண்பமையில் பெரியார் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்று திருவள்ளுவர் கூறினாரே, அந்த அமைவில் இன்று பெண்கள் தன்னையும் காற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் காற்றுக்கொண்டு தன்னுடைய கணவனையும் காற்றுக்கொண்டு நல்ல ஒரு புகழ் அறிவோடு உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கு சென்றாலும் இன்று பெண்கள் கூட்டமாகத்தான் மலர்கின்றார்கள். அத்தகைய பெண்களுக்கு அடிப்படையாக எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் இந்த தமிழ் மண்ணில் அவருடைய பெயர் இருக்கின்ற வரையில் பெண்களுக்கு எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்ற நிலையில் நான் மிகவும் எனக்கு வாய்ப்பளித்த அம்மையார் அவர்களுக்கும் நான் இந்த நிலையில் நான் அடிக்கடி ஒரு தோழர் ஈவேரா பெரியாருடைய கொள்கையில் ரொம்ப ஆழ்ந்து தோன்றவர், அவருடைய தத்துவங்கள் எல்லாம் மனத்தில் உள்வாங்கி செல்கின்ற இடமெல்லாம் மிக செழுமையாக மிக அழகாக புள்ளியோடு இந்த கட்டம் போட்டு மிக தெளிவாக பேசக்கூடிய தோழர் மதுவதினி அம்மையாருடைய பேச்சை நான் பெரும்பாலும் வலைதளத்தின் வழியாக நான் கேட்டு மகிழ்வேன். அந்த துணிச்சல், அந்த அந்த மங்கையினுடைய துணிச்சல், அந்த மங்கையினுடைய பேச்சு, அந்த மங்கையினுடைய அந்த எழில் நடையான அந்த ஈவேரா பெரியாருடைய கருத்துக்களை தத்துவங்களை சொல்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த பெருமிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றன. அத்தகைய பெண்களை உருவாக்கியவர் பெரியார் என்ற பெருமிதத்தோடு அவர் வழி நாமும் நடப்போம். அவர் வழி பெண்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து முழு விடுதலையும் கொடுத்து பெண் கல்வியையும் பெண் உரிமையையும் பெண் சிந்தனையையும் பெண்ணின் பெருமிதத்தையும் காப்பதோடு பெண்ணை தாய்மை உணர்வோடு நாம் போற்றுவோம், வணங்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அம்மை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.